கத்தார் விமானப்படையினரும் அதிநவீன அமெரிக்க F-15 போர் விமானங்கள் உள்ளன. 1970ஆம் ஆண்டு Su-24 போர் விமானங்களை வைத்து அவற்றை சமாளித்து வருகின்றது ஈரான். 1970ஆம் ஆண்டு உற்பத்தியைத்தான் அவர்கள் சமாளித்து வருகிறார்கள். அதனையும் விமானப்படையினர் நன்கு அறிவார்கள். ஒரு கட்டத்தில் கட்டாரில் இருக்கக்கூடிய ரேடார் கருவிகள் மூலம் குறித்த Su-24 ஈரானினுடைய போர் விமானங்கள் அறியப்படுகிறது. உடனடியாக கட்டாரில் இருக்கக்கூடிய F-15 போர் விமானங்களும் ஈரானிய விமானிகளுக்கு எச்சரிக்கை விடுக்கின்றன. அவர்களும் எச்சரிக்கை விடுக்கின்றார்கள், இதனை தவிர்த்துக் கொள்ளுங்கள் என்று. ஆனால் அவர்கள் அதற்கு செவி சாய்க்கவும் இல்லை, பதிலளிக்கவும் இல்லை அந்த ஈரானினுடைய விமானிகள். இருந்தாலும் கூட ஈரானின் விமானிகள் அல்-உதை தளத்திலிருந்து 2 நிமிடங்கள் மட்டுமே தொலைவில் இருந்தன. அந்த அல்-உதை விமான நிலையத்தை அண்மித்து விட்டார்கள். 2 நிமிடங்கள் மட்டுமே அவர்களுக்கு தாக்குதலுக்காக காத்திருக்கின்றது. 2 நிமிடங்கள் மீறி இருந்தால் அல்-உதை விமான நிலையம் முழுமையாக தாக்குதலுக்கு உள்ளாகி இருக்கும். அமெரிக்காவினுடைய குடல் பகுதி அங்கு துண்டிக்கப்படக்கூடிய ஒரு பேர் ஆபத்து இருந்தது. அதே நேரத்தில் கட்டாரின் விமானப்படை ஈரானினுடைய Su-24 அந்த போர் விமானத்தை சுட்டு வீழ்த்துகிறது. இவ்வளவு பழைய போர் விமானத்துடன் விமானிகள் பணிக்கு மிக அருகில் வந்தார்கள் என்பது மிகவும் ஆச்சரியத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. இது கட்டாருக்கு ஆச்சரியம் இல்லை, அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் பேரிடியாக மாறி இருக்கின்றது. இந்த மிகவும் வசதி வாய்ப்புகள் குறைந்த மிகவும் பழமையான கருவிகள் பொருத்தப்படக்கூடிய விமானத்தை எடுத்துக்கொண்டு 2 நிமிடங்கள் மீறி இருந்தால் இன்று கட்டாரினுடைய அல்-உதை விமான தளம் என்பது, அமெரிக்காவின் விமான தளம் என்பது சுக்குநூறாகி இருக்கும். இவ்வளவு உதவிகளையும் வழங்கக்கூடிய சீனாவிடம் இருக்கக்கூடிய S-10C ரக போர் விமானத்தை வழங்கி இருக்குமாக இருந்தால் அன்று அல்-உதை விமான தளத்தினுடைய அல்லது விமான தளம் அமெரிக்க தளத்தினுடைய நிலைமை சற்று வேறாகவும், அது கிட்டத்தட்ட சீனா அந்த உதவியை செய்திருந்தால் அதனுடைய நிலைமை தலைகீழாக மாறியிருக்கு. ஈரானிய விமானிகள் பறப்பில் ஆரம்பிக்கின்ற போதே அவர்களுக்கு திரும்பி செல்ல முடியாது என்பது மிக திட்ட தெளிவாக தெரிந்தது. ஆனால் அவர்கள் அவர்களுடைய வளமையான பறப்பு எல்லையை தாண்டி மிகவும் கீழ்மட்டத்தால் பறந்தார்கள். அந்த பறப்பில் ஈடுபட்டவர்கள் திரும்பி செல்ல முடியும். 2 நிமிடங்கள் சற்று நிலைமை மாறியிருந்தால் அந்த அவர்கள் வந்த இலக்கு நிறைவேறி இருக்கும். கட்டாரில் இருக்கக்கூடிய அல்-உதை விமான தளம் என்பது சுக்குநூறாயிருக்கும். இது ஒரு புறம் இருக்க,